எனக்கு சூக்ஷ்மதர்ஷினி ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா ஆக்சுவலி இந்த படம் நீங்க லிஸ்ட் எடுத்து வாசிச்சோன்னா எல்லா படமும் எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால நம்ம எடுத்துருக்கிறோம். சூக்ஷ்மதர்ஷினி எனக்கு எதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா, அந்த படம் சொல்ல வந்த விஷயம். அதாவது ஒரு பெண், இப்போ நம்ம ஸ்பாய்லர் பண்ணிடலாம்ல, பிரச்சனை இல்லைல்ல. ஒரு பெண் தன்னுடைய மகள் வந்து, அவங்க ஒரு லெஸ்பியன், ஃபாரின்ல இருக்கிறாங்க, அவங்க இன்னொரு பெண்ணோட உறவுல இருக்கிறாங்க. அதனால எனக்கு திருமணம் எல்லாம் வேணாம், நாங்க சேர்ந்து வாழ போறோம், நாங்க ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறோங்கிற மூட்ல இருக்கிறாங்க. அவங்கள கொலை பண்றதுக்கு அதுதான் படம். அதுக்கு ஒரு ஃபேமிலி சேர்ந்து, ஃபேமிலியாவே சொந்த சகோதரனும் தாயும் சேர்ந்து, கூட சொந்தக்கார மாமா பையன்லாம் சேர்த்துக்கிட்டு இவங்க அதை கொலை பண்றது ஒரு பிளான் பண்ண. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. இது ஹியூமர் படமா, நான் பேசில் வேற இருக்காப்ல, லுக் அண்ட் ஃபீலா ஒரு மாதிரி கலரா சட்டை, ஒரு டைப்பான சட்டெல்லாம் போட்டுருப்பாப்ல. இது காமெடி படமா இல்ல எந்த மாதிரியான விஷயம் நம்மளை யோசிக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடியும் போது என்ன பெருசா கதைக்குள்ளே வர மாட்டாங்களே, என்னதான் சொல்ல வராங்கிற மாதிரி தான் ஒரு மாதிரி பெரிய திருப்தி இல்லாம தான் இருக்கிறோம். பட் அதை அப்படியே இன்னும் கண்டினியூ பண்றாங்க. ஆனா எங்கேயுமே உங்க சோரோட கொண்டு வந்து கிளைமேக்ஸ்ல அதை ஒரு பூம் என்ன இப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்து அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான படமா பார்க்குறேன்.